அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே ஜிசாம். ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னா கைரம் பிமா ஹுவாலுஹு. ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வ தம்மிம் பில் கைர் அம்மா பஅத். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கால ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம் வ இன்ன அலைக லஅனதி இலா யௌமித்தீன். கால ரப்பி ஃபல்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அருள்மிக்க இஸ்லாத்தில் வாழக்கூடிய நாம் பொருள்களை உணர்வதில்லை. வாட் இஸ்லாம், மன் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்பதை விளங்கா காரணத்தால் மனிதர்களால் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக வாழ்வாழ் குஃபுரை தழுவியவர்களாக அதிகமான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்வதை பார்க்க முடியும். உணவு உண்ணும்போது கூட, காரியங்கள் ஆரம்பிக்கும் போது கூட, ஒரு இடத்திற்கு செல்ல முனையும் போது கூட அந்த மாணவியின் வழிமுறையின் பிரகாரம் செல்வதில்லை. அல்லாஹ்வுடைய பெயரை முன்னால் கூறி முற்படுத்துவதில்லை. இதற்கு காரணம் தாந்தோன்றித்தனமான வாழ்வும், தன் மனோ இச்சைக்கு வேண்டிய கணவன் மனைவியும் தன் மகோன்னத நிலையாக நினைத்து கொண்டு மன்மத லீலை போன்று பிள்ளைகளை பெற்று அவைகளை உலகத்திற்காக வாழ்வாதாரத்திற்காக வாழ வைத்து கற்றுக் கொடுப்பதும் இஸ்லாத்திற்கு மாற்றமாக அமைகின்ற ஒரு அடவாடித்தனமான தீய செயல் என்பதை யாரும் புரிவதில்லை. அன்றைக்கே அல்லாஹ்ட்ட வாதிட்டாங்க. மல்லூன் அல்லாஹ் கேட்டான், காலையா இப்லீஸ், அல்லாவே இப்லீஸ்ன்றான். தாய்மாருக்கு அதிகமாக நம்ம பிள்ளைகளை திட்டுவோம், டே இப்லீஸுக்கு பிறந்த விளையாண்டு. அந்த இப்லீஸுக்கு பிறந்த விளையாண்டா யாருண்டா? புருஷன் தான். புருஷனை இப்லீஸ் ஆக்கிடுறாங்க. ஓத தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, அட சைத்தானுக்கு பிறந்த விளையாண்டு. இப்லீஸு சைத்தானெல்லாம் ஒன்று தான். இது இப்லீஸுன்றது ரசஞ்சோறுன்னு சொன்னால், சைத்தான்றது பசவு பிரியாணி. இன்னொரு சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, அட ஹராத்தில் பிறந்த விளையாண்டு. இது கறி, மீன், நண்டு, ராட்டு, பீப்பு, ஆடு எல்லாத்தையும் வச்சு ஒன்றா தள்ளுற கதை. அப்போது நாம் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்திற்கு, வாசகத்திற்கு எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது, நியாயமாக இதை சொல்லலாமா, அந்த கருத்தை யாருமே நினைக்கிறதில்ல. இன்னும் சில பேர் அதை விட ஒரு கூட படித்தரம் போய் 7வது படித்தரத்தில் சொல்லுவாங்க, நீ இருக்கிறதோட செத்து போடாண்டுவாங்க. நான் பெத்த பிள்ளையவே நீ பெக்கும்போதே செத்து தானே பெற்றிருக்க. பிரசவம் என்பது முதல் மரணம். அதில் ஏற்படக்கூடிய வழிகளில் ஒரு பகுதி மரணத்தின் 100 மடங்கு அதாபில் 1 மடங்கு அது. அப்போ என்ன இஸ்லாமியர்களாக புரிந்து நாம் வாழ்கிறோம்? அப்படி வாழ முடியாது என்பதற்கு எதிர்மறை பேசக்கூடியவர்களுக்காகத்தான் அல்லாஹ் இந்த அறிவுரை பகர்றான். யா இப்லீஸ், அந்த இப்லீஸை பார்த்து சொன்ன, இப்லீஸே மா மனக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய.
என்னுடைய கருத்தால் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து கண்ணியம் செய், சுஜூது செய் என்று சொன்னபோது உன்னை தடுத்தது ஏது? இஸ்தக்பர்த, தற்பெருமை கொண்டாய், அகம்பாவம் கொண்டாய், ஊல எண்ணம் கொண்டாய். அம் குன்த மினல் ஆலீன், நீ ரொம்ப உயர்ந்தவனா நினச்சிக்கிட்டியா, பண்டிட்டா நினச்சிக்கிட்டியா? நம்ம கேட்போம், டே நீ என்ன பெரிய டாட்டா பிர்லாவா இல்லை டிப்பு சுல்தானான்னு கேட்போம். அந்த மாதிரி அல்லாஹ் அவனை பார்த்து கேட்டான், ஏண்டா அம் குன்த மினல் ஆலீன், உலகத்திலே நீ சிறந்தவனாக முதல்வனாக நினச்சிக்கிட்டா இருக்க அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்டான். உடனே இவன் பதில் சொன்னான், கால ஆனா ஹைரும் மின்ஹு ஹலகத்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன். பாபா ஆதத்தை மண்ணால் படைத்தாய், அவரை விட நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் சிறந்தவன் என்று அல்லாஹ்வுக்கு தஃப்சீர் செய்கிறான். யார்? இந்த நல்லுடைய செய்கிறாளுங்க பார்த்தீங்களா, தடுக்க, அந்த மாதிரி இவன் செய்கிறான். சொல்லிட்டு சொன்னான், நான் தான் சிறந்தவன். இப்போ அல்லாஹ் சொன்னான், ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம். அட கேடுகட்ட பொடியனை தரித்திரியம் பிடிச்ச இண்டநாத்தம் பிடிச்ச பல சொர்க்கத்தை விட்டு நீ வெளியேறா அப்படின்ட்டான் அல்லாஹ். சொர்க்கத்தில் இருந்தாங்க அவனையே தூக்கி போட்டான். நம்மெல்லாம் ஏமாத்துறான். நாம் 50-50 பிஸ்கட் மாதிரி நொறுக்கி எடுத்துருவான். நம்மளை பாதுகாக்கணும் அல்ல. கால ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம் என்று சொன்னான் அல்லாஹ். அடுத்து சொல்கிறான், வைன்ன அலைக்க லானத்தி இலா யௌமித்தீன், கியாம நொடி நாள் வரை உனக்கு என்னுடைய லானத்து உண்டாகட்டும்னா. இப்போ இந்த இடத்துல சஜிதா செய்யின்னு அல்லாஹ் சொன்னான், செய்யணும். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்போ பணிதல் என்பது, பெரியோர்களுக்கு பணிதல் என்பது மனிதனுக்கு இருக்கா இல்லையா? இதை இன்றைக்கு குழப்பவாதிகள், நவீன காசு பிடுங்கிகள், மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடியவர்கள், இது கூடாது அது கூடாதுன்றவனை இவன் செம்மீர் ஆடு மாதிரி அவன் கூட போய் சேர்றான். எல்லாத்துலேயும் தனித்து சேர்றான். பள்ளிவாசலில் தனி, எல்லாத்துலேயும் தனி. சரி, பொண்ணுங்க கட்ட போகும்போது பொண்ணை கட்டலை, நான் ஆணையும் கட்டலை, எதையாவது கட்டிக்கிறேன்னு கட்டுறான்னா அதில் மட்டும் இல்லை, செப்பையை பார்த்து தான் கட்டுறான். எல்லாத்துலேயும் தனி. அந்த தனியாக இருக்கக்கூடாதுன்னு தான் அல்லாஹ் சொன்னால், பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செஞ்சு ஒன்று சேர்ந்துக்கடான்ட்டான். சுஜூது என்பதற்கு பல்வேறான அர்த்தங்கள் உண்டு. அதிலே இன்ஹினா அன் லில் ஹல்கி, அல்லாஹ்வுடைய படைப்பீனங்களுக்கு தலை சாய்த்து மரியாதை செய்வது. மூலமானது 8 உறுப்புகள் பூமியில் படணும். உண்மையான சஜ்ஜதா அதுதான். முதல்ல நெற்றி 1, 2வது மூக்கு 2, 3வது 2 உள்ளங்கைகள், அப்போ 4, 2 முழங்கால்கள் 6, 2 பெருவிரல்கள் நட்டு வைக்கிறது வயலில் மாதிரி 8ஆச்சா. 9வது தஸ்பீஹ். சுஜூதில் என்ன தஸ்பீஹ்? 10வது மனிதன் அவனுடைய வாயால் ரூஹால் ரப்பை புகழ வேண்டும். இதுதான் சஜ்ஜதா. அப்போ ஒரு வழிமாடுகளை போய் முத்தம் கொஞ்சறான், தாயை முத்தம் கொஞ்சறான், காலை தொட்டு முத்தம் கொஞ்சறான். இதெல்லாம் சிறுக்காக இணையாது. அலா அல்லா துஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாம். என்னடா இப்படி தெளிவாக சொல்லியும் கூட மக்களை குழப்புற. கேட்க போனால் அஜர்த்துகளை குறை சொல்வான். ஏன்னா அம்புட்டதான் அவன் தான் இழிச்சவன் அஜர்த்து. அந்த அஜர்த்து சரியில்லை, இந்த அஜர்த்து சரியில்லை, அவர் பின்னால் தொழுகாத. அப்போ ஓன் பின்னால், ஓன் குண்டிக்கு பின்னால் எவன் வேண்டாலும் தொழுகலாம், எவன் வேண்டாலும் தொழுகலாமா? பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை, டோன்ட் வரி. நல்லா சிந்தி, குனிஞ்சா குனிஞ்சு நிமிஞ்சா நிமிரு இல்லை தொழுக. 9 வஸ்துக்கள் உள்ளிருக்கணும். 10வதாக மனிதன் அவனுடைய வாயால் தஸ்பீஹ் அல்லாஹ்வை புகழணும். அந்த தஸ்பீஹ் உலகத்தை விட, ஆகிரத்தை விட
சொர்க்கத்தை விட மிக உயர்ந்த அந்தஸ்து பெற்ற தஸ்பீஹ் சுஜூதில் ஓதுறது. என்ன ஓதுறோம் தெரியும் உங்களுக்கு. ஆகையினால மல்ஊனுக்கு வழிபடுவதை, ஷைத்தானுடைய பேச்சிற்கு வழிபடுவதை நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றா அல்லாஹ் கோபத்தில் சொன்ன வார்த்தை ஃபஹ்ருஜ் மின்னா ஃபஇன்னக ரஜீம் வைன்னா அலைக்க லஅனதி இலா யௌமித்தீன். அல்லாஹ் சொன்ன வார்த்தை. இதை நன்றாக நீங்கள் உணர்ந்து பார்ப்பீர்களேயானால், எப்படி உலர் திராட்சையில் பிரயோஜனம் இருக்கு என்று மருத்துவம் போதிக்கின்றதோ அதுபோன்று உணரும் தன்மையில் உங்களுக்கு ஞாபகங்களை அல்லாஹ் கொண்டு வருவான். திராட்சை பச்சையாக திண்டா ஒரு பிரயோஜனம், காஞ்சி திண்டா ஒரு பிரயோஜனம், ஊற வச்சு திண்டா ஒரு பிரயோஜனம், ஹார்ட்டில் கொழுப்பை குறைக்கிது, ரத்தம் உயர்த்துது, இம்புட்டெல்லாம் சொல்கிறான். ஏன் அவன் சிந்திப்பதில்லை? தனக்குள் தன்னைத்தான் உயர்த்துவது என்பது இஸ்லாத்தின் மரபுகள் அல்ல. மரபணுன்றான், டெஸ்ட் பண்ணுன்றான், குளோரிங்கிறான். குளோரிங் முறையில் குழந்தைகளை உண்டு ஆடு மாடுகளுக்கு விவசாயங்களை தயார் பண்ணுன்றான். இன்னைக்கு குளோரின்களாக தன்னை ஆக்கி கொண்டவர்கள் தான் சத்தியத்தை உணர்தல் என்பது அறியா புதிராக இருக்கின்றது. சத்தியத்தை விளங்க நாம் அல்லாஹ் சொன்னதை கேட்டு நாம் உயர்வாக கருத வெற்றி பெற நாம் சத்தியத்தை கடைபிடிப்போம். வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.